ஹலோ ஆல், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ரெசிஸ்டர் பேஸ் பண்ணி ஒரு எல்இடியை எப்படி டிஃப்ரெண்ட்டாக எரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிங்கர் கேட் லாகின் பண்ணிவிட்டு டிசைன்ஸில் கிரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சர்க்யூட் இது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கம்பனன்ட்ஸ், ஒரு எல்இடி, ஒரு ஃபோட்டோ ரெசிஸ்டர் அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிருக்கேன். ஸோ பேட்டரி சோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டரியை நான் ஃப்ளிப் பண்ணிவிட்டு எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கும் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் பிளாக் கலருக்கு மாற்றிட்டேன். ஸோ எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃபோட்டோ ரெசிஸ்டரில் ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் ரெட் கலர் கொடுத்துட்டேன். நான் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஃபோட்டோ ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினலுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட் வித் சர்க்யூட். ஸ்டிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவஸ்ட்டில் இருக்கும்போது எல்இடி லோவாக க்ளோ ஆகும். ஸோ போக போக உங்களுக்கு எல்இடி நல்லா க்ளோவாக தெரியும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண எல்இடி நல்லா க்ளோ ஆகும். அதே மாதிரி நான் டிக்ரீஸ் பண்ண எல்இடி இன்டென்சிட்டி கம்மியாகிட்டு. ஸோ தட்ஸ் இட் வித் இட். தேங்க்யூ.